குட்டீஸ், கதைக்கு போகலாமா? ஒரு அழகான காட்டில் ஒரு மயில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. காலையில் தெரிகிற சூரிய வெளிச்சத்திலும் சரி, மாலையில் தெரிகிற வெளிச்சத்திலும் தோகையை விரிச்சுக்கிட்டு அழகாக நடந்து போகும். மயிலோட தோகையை விரிக்கும்போது அந்த வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு வானவில் போல் அத்தனை நிறங்களும் தெரியும். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால மயில் தன்னைத்தான் நான் மட்டும்தான் ரொம்ப அழகு, என்னால் தான் இந்த காடே அழகாக இருக்குன்னு ரொம்ப அகந்தையோடு இருந்துச்சு. என்னை போல் அழகான பறவை யாருமே இல்லை இந்த காட்டில்னு காகத்துக்கிட்ட சொல்லி பெருமைப்படும். ஆனால் காகம் அதுக்கு ஒன்றுமே பேசலை. ஒரு நாள் காட்டில் வறட்சி ஏற்பட்டுடுச்சு. குளம் வத்திடுச்சு. இதனால் தண்ணி இல்லாமல் மயில் தவிச்சுது. தன்னோட தோகையால் எட்டி எட்டி பார்த்து அங்கே இங்கே போச்சு. இருந்தாலும் மயில் தோகை ரொம்ப கனமாக இருந்ததுனால ரொம்ப தூரம் அதனால் போக முடியலை. அந்த சமயம் காகம் மயில்கிட்ட தூரத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் வரைய நான் காட்டுறேன், நீ என் கூட வான்னு கூட்டிகிட்டு போச்சு. இந்த குளம் தண்ணி நிறைய இருந்துச்சு. மயில் தன் தாகம் தீர தண்ணி குடிச்சது. இப்போ புரியுதா நண்பா? நம்ம கருப்பாக இருந்தாலும் என்னால் எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்க முடியும். இனிமே நீ அகந்தையோடு இருக்கக்கூடாதுன்னு காகம் அட்வைஸ் பண்ணுச்சு. மயிலும் நீ கேட்காம சேர்ந்த இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், என்னோட அகந்தையே நீ இருக்காது, என்னை மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டுச்சு. மயில் தன் தவறை உணர்ந்து அகந்தை இல்லா பறவையாக மாறிடுச்சு. புரியுதா குட்டீஸ்? நீங்களும் அழகு தான் எல்லாம் அப்படிங்கிற அகந்தையோடு இருக்கக்கூடாது, மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் குட்டீஸ்.